வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி. சுருக்கமாக கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு, டெலிகேட்ஸுக்கு அல்ல, அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இலவச அரிசியை நாம் அனைவரும் விரும்பி சாப்பிடுகிறோம். அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. தரத்தை பற்றியும் கேள்வி இல்லை. ஆனால் அரசு கொடுக்கின்ற இலவச கல்வி தரம் குறைந்ததாக நம்ம கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் 25,000 30,000 செலுத்தி உங்கள் குழந்தைகளை சேர்க்கின்ற பிள்ளைகள் படிக்கின்ற பாடத்தை தான் படிக்கிறார்கள். தரம் இரண்டிற்கும் ஒன்று போல் தான் இருக்கிறது. அதனால் உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள், அடுத்த வருடத்திலிருந்து உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளிலும் உதவி பெறும் பள்ளிகளிலும் நகராட்சி பள்ளிகளிலும் சேர்த்துக் கொள்ளுங்கள். வட்டிக்கு கடன் வாங்கி பிள்ளைகளை படிப்பதற்கு செலவு செய்யாதீர்கள் என்ற ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள். இந்த கூட்டத்தில் 2 நாள் மாநாட்டிற்காக நம்முடைய தமிழ்நாட்டை தவிர 8-9 மாநிலங்களில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆங்கிலத்தில் ஒரு நிமிடம் பேசுகிறேன். Friends from Karnataka, Punjab, Maharashtra and other Punjab and other states, I will talk in English, talk in Tamil. Dear friends from other states, I requested the parents in Tamil Nadu to admit their child in the government and unaided schools. The quality of education is same here. Even the big matriculation school is having the same syllabus and curriculum of the ordinary corporation and government school. You need not spend money for the education of your child. You need not took loan for the sake of education. The quality is same. So I request them to admit the child in the government and aided schools. So thank you very much. பேராசிரியர் அனில் சத்கோபால் அவர்கள் ISROல ஒரு சயின்டிஸ்டா தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர். ஒரு கெமிஸ்ட். அவர் ஒரு கல்வி துறையை தேர்ந்தெடுத்து ஒரு கல்வியாளராக டெல்லியிலே பணியாற்றி, டெல்லி பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி மத்திய அரசுடைய அமைச்சரவைக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய கேபினட் அட்வைசரி கமிட்டி ஆன் எஜுகேஷன் என்ற அந்த குழுவில் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டரா இருக்கும் பொழுது UPA 1 கவர்மெண்ட்ல 2 வருஷம் அந்த கமிட்டியில இருந்து இந்த கல்வி உரிமை சட்டம் உருவாகுவதற்கு முன்பாக இந்த கல்வி உரிமை சட்டம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற பல ஆலோசனைகளை முன்வைத்தார்கள். 8 மாத போராட்டத்திற்கு பிறகு தான் முன்வைத்த எந்த ஆலோசனையும் இந்த அரசு ஏற்கப் போவது இல்லை என்று தெரிந்த பிறகு இந்த கமிட்டியில இனியும் நாம் இருக்க விருப்பப்படவில்லை என்று அந்த கமிட்டியை ராஜினாமா செய்து வெளியேறியவர். 2002 86வது சட்ட திருத்தம் நிறைவேறியவுடன் என்றைக்கு நிறைவேறியதோ அன்றே அவருடைய கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. இந்த 86வது சட்ட திருத்தம் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பது. அந்த எல்லோருமே அவரை பார்த்து கேட்டார்கள், இன்றுதான் பாராளுமன்றம் சட்டத்தையே நிறைவேற்றி இருக்கிறது, ஆனால் உங்களுடைய கட்டுரை இன்றே வெளிவந்திருக்கிறது, அப்படி என்றால் அந்த சட்டம் இப்படித்தான் இருக்க போகிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள். அந்த அளவிற்கு இந்த படிப்படியாக இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை உன்னிப்பாக கவனித்து ஒரு கட்டத்திலும் இந்த சட்டம் ஒரு பொதுப்பள்ளி முறைமையை ஏற்படுத்தும் சட்டமாக இருக்க வேண்டும் என்று பல நிலையிலே போராடியவர். பூபாலிலே
பல ஆண்டுகளாக நடத்தியவர். ஒரு மிகச்சிறந்த, ஒரு உன்னதமான, ஒரு நேர்மையான மனிதரை நாம் இப்பொழுது பேச அழைக்கின்றோம். I request Professor Anil Sir Gopal to kindly address this rally. I will be happy if everybody could stand and give him a standing ovation. Thank you, friends. It is to show the solidarity that is we are with him in the struggle to establish the common school system and fight against the commercialization of education. My salutations to the people of Chennai, and I begin by now saluting the team of Canada's Chief Minister EMS Namboodiripad, Joseph Mundachari, and the Law Minister VR Krishna Iyer. They deserve the highest of salutations because that team took a which is unthinkable in today's times. They took a bold decision of nationalizing aided or unaided and took care of those schools in such a way that all children from all classes, to a common program of education. For this, the team deserves the highest of salutations. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என்னுடைய உரையை EMS நம்பூதிரிப்பாட் தலைமையிலான வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தொடங்குகின்றேன். அவர்களுக்கு மிக அதிகமான வாழ்த்துக்களை, மிக உயர்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் கல்வியை பொது உடைமையாக்கினார்கள். அவர்கள் அத்துணை தனியார் பள்ளிகளையும் தேசோடைமையாக்கினார்கள். இதற்கு EMS நம்பூதிரிப்பாட் அவர்களையும் அவருடைய அமைச்சரவையும் நாம் பாராட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. As we salute that team, my mind goes to another similar story which happened in a country far away from ours, in a small tiny country called Finland in the northern echelons of Europe. That country is known to all of you for a very different reason, because all of you carry a small mobile made and discovered and made in that country called Nokia. I'm going to tell you this story of Finland as inspiring as the story of EMS in Kerala. நாம் EMS நம்பூதிரிப்பாட் அவர்கள் அமைச்சரவைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் பொழுது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருகிறது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு பின்லாந்து. பின்லாந்தை உங்களுக்கு வேறு காரணத்துக்காக தெரிந்திருக்கலாம். உங்கள் அத்துணை பேர் கையிலும் கைபேசி இருக்கிறது. அந்த நோக்கியாவால் புகழ்பெற்ற பின்லாந்துக்கு இன்று வேறொரு புகழ் இருக்கிறது. 35 years ago, a study was made of the level of education achieved in different countries of Europe, and it was found that Finland was Portugal. At that crucial stage, the government of Finland took a brave decision, just like the EMS decision, of nationalizing all schools of Finland, making them government schools, and not just schools. A step ahead of EMS, they nationalized all colleges and all universities and turned the entire system of education into a common education system. 35 ஆண்டுகளுக்கு முன்பாக பின்லாந்தினுடைய கல்வி நிலை குறித்து ஒரு ஆய்வு நடந்தது. அந்த ஆய்விலே அவர்கள் கண்டது என்னவென்றால், பின்லாந்து கல்வியில் மிக மோசமாக இருக்கிறது. பின்லாந்துக்கும் கீழே இருக்கக்கூடிய நாடு போர்ச்சுகல் மட்டுமே என்கின்ற ஒரு உண்மையை கண்டறிந்தார்கள். உடனே அந்த அரசு
EMS நம்பூதிரிப்பாட் அவர்கள் எப்படி தனியார் பள்ளிகளை எல்லாம் அரசு பள்ளியாக மாற்றுவது என்று முடிவெடுத்தார்களோ அதே போல அவர்களும் அனைத்து பள்ளிகளையும் அரசுடைமையாக்கினார்கள். ஆனால் அவர்கள் மேலும் ஒரு படி சென்று EMS நம்பூதிரிப்பாடை விட ஒரு படி மேலே சென்று கல்லூரிகளையும் தேசுடைமையாக்கினார்கள். இன்று பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைவருக்கும் அரசு மூலம் இலவச கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பின்லாந்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். Along with this decision, several other important decisions or policy level decisions were made by the government of Finland, which included another decision which we should underline, and that decision was to raise the level of salaries of the teachers of the schools, government schools, to the highest available salary in this country called Finland. They also declared that every school will be truly a neighborhood school, which means any family living in the neighborhood of that school will be required to send their children to that particular government school, irrespective of whatever background that family belongs to, rich or poor, middle class level, industrialist family, family of the industrialist, family of a government officer, or family of a low class worker in a factory. Everybody will be required to send their children to that school in the neighborhood. Two major decisions were taken, and those two decisions changed the destiny. அவர்கள் கல்வியை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்ற முடிவெடுத்த போது இரண்டு முக்கியமான முடிவுகளை எடுத்தார்கள். ஒன்று அருகமை பள்ளியாக இருக்கும், அது பொது பள்ளியாக இருக்கும். அந்த இரண்டு முடிவுகளும் பின்லாந்தினுடைய தலையெழுத்தையே, அதனுடைய எதிர்கால போக்கையே மாற்றிவிட்டது. This year in the month of January, another study was undertaken of the level of achievements in Europe in education. It was found that Finland was at the top of all the countries of Europe. And this achievement is a direct result of a state-funded common education system in that country. And this is a radical lesson we can draw from Finland and do something in our own country in a similar direction. இந்த மாதம் அவர்கள் ஒரு கணக்கெடுத்தார்கள். அந்த கணக்கிலே பின்லாந்து கல்வியிலே முதன்மையான நாடாக விளங்குகிறது. அப்படி பின்லாந்து கல்வியில் முதன்மையான நாடாக விளங்குவதற்கு அடிப்படை காரணம் அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் பொதுப்பள்ளி மூலமாக அவர்கள் கல்வியை வழங்கினால் மட்டுமே இந்த நாட்டிடமிருந்து நாம் என்றால் அது இந்தியாவிலும் சாத்தியம்தான். In this all India conference for abolishing commercialization of education this evening, we had a foreign guest from Germany who presented experience of Germany yesterday. A German person, for inviting him to our conference, I asked him, do you have private schools in Germany? He did not know what I was asking about. He sounded quite confused. So I repeated my question, do you have a private school in Germany? He still did not understand. So to help him to understand, I said, do you have schools which charge fees? He said, fees in schools? What does fees have to do with schools? You know, such a strange experience of a German citizen. And here in our country, we cannot think of a school without fees, not even the government school without fees. Even small fees taken even by government schools. And here is Germany, a capitalist country, telling us what school and why fees in a school. He doesn't understand. It's not part of his experience. And is there a lesson to learn from Germany also? இந்த 2 நாள் அகில இந்திய மாநாடு வணிக மையத்தை ஒழிக்கவும் பொதுப்பள்ளி முறையையும் நடத்தவும் பொதுப்பள்ளி முறைமையை ஏற்படுத்தவும் நடந்த இந்த மாநாட்டில் ஜெர்மனி நாட்டில் இருந்து ஒரு பிரதிநிதி வந்திருந்தார். அந்த ஜெர்மன் நாட்டு பிரதிநிதியிடம் நான் உங்கள் நாட்டில் தனியார் பள்ளி உண்டா என்று கேட்டேன். அவருக்கு என் கேள்வி புரியவில்லை. மீண்டும்
புரியவில்லை. உடனே நான் அவருக்கு புரிய வைப்பதற்காக உங்கள் நாட்டில் கட்டணம் வாங்கக்கூடிய பள்ளிகள் இருக்கின்றனவா என்று கேட்டேன். உடனே அவர் அதிர்ந்து போய், கட்டணம் வாங்கும் பள்ளியா? கட்டணத்திற்கும் பள்ளிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? யாராவது பள்ளிக்கு போய் கட்டணம் செலுத்துவார்களா என்று கேட்டார். ஜெர்மனி ஒரு முதலாளித்துவ நாடு. ஒரு முதலாளித்துவ நாட்டிலே இருந்து கட்டணம் இருக்கக்கூடிய கல்வி முறையே கிடையாது, பொதுப்பள்ளி முறைத்தான் இருக்கிறது என்று ஒரு பிரதிநிதி சொல்வாரே, ஆனால் அவர் அனுபவத்தில் இருந்து அது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை தருகிறது. But I don't want to stop with that examples of Finland and Germany, because both are countries which have promoted a capitalist economy. So I want to talk about a country which has a socialist economy called Cuba. The reason I want to talk about Cuba is not because they have a common education system, which of course they have, because they are a strongly socialist country. I want to talk about Cuba because they do something which Germany and Finland cannot do even with that common education system. The children who study in Germany and Finland in their state-funded common school system are of course obviously prepared to serve the needs of capitalism and the capitalist growth. But in Cuba is a totally different story. Because their children who study in a socialist economy, in a state-funded school system and a state-funded colleges and universities, grow up with a totally different outlook to serve the society and not to exploit the society. நான் பின்லாந்தை பற்றி, ஜெர்மனியை பற்றி பேசும்போது அதைவிட சிறந்த கல்வி முறை இருக்கின்ற கூபாவை பற்றியும் வெனிசுலாவை பற்றியும் பேச விரும்புகின்றேன். பின்லாந்தும் கியூபாவும் ஒரு முதலாளி சோசியலிச நாடு. கியூபாவும் வெனிசுலாவும் நான் பேச விரும்புவது அது சோசியலிச நாடு என்பதற்காக மட்டுமல்ல, அந்த நாட்டினுடைய கல்வி முறை மனதை உருவாக்கி இருக்கிறது என்பதை சொல்வதற்காக. ஜெர்மனியில் பொதுப்பள்ளி முறை இருந்தால் கூட, கட்டணமில்லா கல்வி இருந்தால் கூட, ஜெர்மனியிலும் பின்லாந்திலும் மாணவர்கள் முதலாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவே தயார் செய்யப்படுகிறார்கள். எனவே அவர்கள் முதலாளித்துவத்திற்கு சேவகர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் கியூபாவிலே பொதுப்பள்ளி மூலமாக கட்டணம் இல்லாமல் கல்வி கற்கக்கூடிய அந்த மாணவர்கள் ஒரு சமூக அக்கறையோடு வளர்கிறார்கள். அந்த சமூகம் மேம்பட தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். The result is that people who study in Cuba, who become engineers and doctors in Cuban universities, have a totally different mindset from the engineers and doctors who graduate from our universities. The graduates of our universities think of immediately how to make money, and more so now because they study in expensive medical and engineering colleges where they have taken large amount of loans to pay the high amount of fees running into 20 lakhs or 30 lakhs for the entire course. So they have to pay back the loans and they have to make mint money as quickly as possible. In contrast, the students who graduate as doctors and engineers in Cuba do not carry any loans because they don't pay any fees. They are not required to pay any fees. And they also learn how to serve the society. It is very well known now that Cuban doctors and engineers are sent by Cuban government to serve in any part of the world where there is malnutrition, there is war, there is any calamity. Is that doctors and engineers from Cuba who are available to serve the society in those countries which none of other doctors will be willing to do. They'll ask how much money is there before they are sent out. In Cuba, money is not discussed when doctors and engineers go out to serve the society. Cuba பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரியில் பயின்று பட்டம் வாங்கி வெளியே வரக்கூடிய மாணவர்கள் நாட்டிற்கு சேவை செய்ய தொடங்கி விடுகிறார்கள். ஆனால் நம் நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பொறியியல் பட்டமோ மருத்துவ பட்டமோ வாங்கிய அடுத்த நொடியே எப்படி பணம் ஈட்டுவது என்று யோசிக்க தொடங்கி விடுகிறார்கள். இது அந்த மாணவர்களுடைய குற்றம் அல்ல. அந்த மாணவர்கள் கல்வி கட்டணத்தை செலுத்துவதற்காக வங்கியிலே கடன் பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் பட்டத்தோடு மட்டும் வரவில்லை, கடன்காரர்களாகவும் வெளியே வருவதனால் அவர்கள் உடனடியாக பணம் ஈட்ட வேண்டிய நிர்பந்தம் உருவாகிறது. ஆனால் கியூபாவிலும் வெனிசுலாவிலும் பட்டம் வாங்கிய மருத்துவர்களும் பொறியாளர்களும் உலகத்தின் எந்த பகுதிக்கு போய் வேலை செய்ய என்று சொன்னாலும்
எப்படிப்பட்ட இன்னல்கள் இருக்கக்கூடிய சூழலில் வேலை செய்ய என்று சொன்னாலும் உடனடியாக அங்கே சேவை செய்ய சென்று விடுகிறார்கள். பணத்தை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. நாம் இந்தியாவில் அப்படி யோசித்து பார்க்க முடியுமா? இது கியூபாவில் சாத்தியப்படுகிறது என்று சொன்னால் அங்கே மாணவர்கள் யாருமே கட்டணம் கட்டாமல் ஒரு தரமான கல்வியை பெறுகிறார்கள் என்பதுதான். Let me come back to an inspiring story from your own state, Tamil Nadu. It happened last year, almost around the time of June. One collector called R. Anand Kumar, young collector, full of idealism and dynamism. One day when the schools were ready to admit children, he went with his wife and his daughter to be admitted in grade 3. And stood in the queue of parents and guardians quietly without telling anyone that he is the collector of the district in a regular government schools. When his turn came, he was asked to fill up a form, and the teacher sitting at the counter asked his name, filled it up, asked his wife's name, daughter's name, all was filled up. Then she looked at him and said, "What is your occupation?" So he said, "Collector." She didn't understand. So he again asked, "I'm asking your occupation." He said, "Yes, collector." And the third time when he said collector, then she could just not believe that the collector of the district is standing in a queue in front of her. She jumped out of astonishment, ran back into the room of the headmistress and said, "Look, collector is standing in the queue to admit his daughter." So headmistress came out and said, "Sir, please come inside, have a cup of tea." He said, "No, I am here to admit my children as any guardian does. Please treat me as a parent and nothing more." His daughter was admitted, and then he went to have a cup of tea with his family, with the headmistress, and made an appeal to the headmistress. Said, "Look, my daughter is going to study under your guidance. She'll be in your charge. I want to make a request to you that no tiffin will be sent to her from our house. She will take the same midday meal which rest of the children take, sitting in the same row on the floor with the children. And do not discriminate against my child. Treat her just like the rest of them. Don't discriminate against my child." It was done. But the story of the next morning is much more interesting and almost hilarious. Next morning, when the school opened, there were a large number of government jeeps and government cars standing there. It happened in your state. And those cars and jeeps belong to various departments of the district authorities. PWD, electricity, the information technology department, the agriculture people, everybody, and the public health people. They're all standing with folded hands in front of the headmaster saying, "Ma'am, is there anything we can do to improve the school quality? You want toilet? Here is the toilet. Within a day we'll give you a toilet. Your water supply is blocked, we'll give you water supply. Your transformer is not working properly, we'll change the transformer. Your road is going to be inverse under the rain. When the rain comes, we'll make a new road for you. What I will give you a computer." So ma'am said, "But where will you place a computer? There's no room. We'll make a new room for you and give you the computer." The collector did not ask for it. The very fact that collector's child was there made all the difference. Do we need to have any more lesson about why we are fighting for building a common school system? நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது கடந்த ஜூன் மாதம் நடந்தது. ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கு சென்றார். ஆனந்தகுமார், ஈரோடு மாவட்டத்தினுடைய ஆட்சியர். ஈரோடு மாவட்டத்தின் ஆட்சியர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் பெற்றோருடன் சேர்ந்து வரிசையில் நின்று கொண்டிருந்தார். அந்த பள்ளியிலே சேர்க்கைக்காக அமர்ந்திருந்த ஆசிரியர்கள் அந்த பெற்றோர்களுக்கு ஒவ்வொருவருக்காக விண்ணப்பம் கொடுப்பதை போல் இவருக்கும் விண்ணப்பம் கொடுத்தார்கள். அந்த விண்ணப்பம் கொடுக்கும் போது அவருடைய பெயரை கேட்டார்கள். அவர் ஆர் அனந்தகுமார் என்று சொன்னார். உங்களுடைய தொழில் என்ன என்று கேட்கும் போது ஆட்சியர் என்று சொன்னார்.
அவர் ஆட்சியர் என்று சொன்னவுடன் அந்த ஆசிரியருக்கு ஒன்று புரியவில்லை. இரண்டாம் முறை கேட்டார்கள். இரண்டாம் முறை ஆட்சியர் என்று சொன்ன பிறகு ஏதோ புரிவதை போல இருந்து உடனே தலைமை ஆசிரியர் அறைக்கு ஓடி சென்று, பாருங்கள் மாவட்ட ஆட்சியர் வரிசையில் இருக்கிறார், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார். தலைமை ஆசிரியர் உடனே வெளியிலே வந்து, பாருங்கள் ஒரு கப் தேநீர் குடிக்கலாம் என்று கேட்டபோது அவர், நான் அதற்காக வரவில்லை, நான் பெற்றோராக வந்திருக்கிறேன், இந்த குழந்தையை பள்ளியில் சேர்க்க வேண்டும், அந்த முறை என்னவோ அந்த முறைப்படி எனக்கு விண்ணப்பம் தாருங்கள் என்று சொல்லி அந்த விண்ணப்ப படிவம் முடித்த பிறகு அவர்கள் தலைமை ஆசிரியர் அறைக்கு தன்னுடைய மனைவி குழந்தையோடு சென்று தேநீர் சாப்பிட்டார்கள். அப்படி தேநீர் சாப்பிட்ட பிறகு தலைமை ஆசிரியருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். இந்த குழந்தையை நாங்கள் நாளையிலிருந்து பள்ளிக்கு அனுப்பும் போது நாங்கள் மதிய உணவு கொடுத்து அனுப்ப மாட்டோம். நீங்கள் மற்ற குழந்தைகளுக்கு என்ன மதிய உணவு தருகிறீர்களோ அதே மதிய உணவு தான் இந்த குழந்தைக்கும் தர வேண்டும். மற்ற குழந்தைகளை எப்படி நீங்கள் நடத்துகிறீர்களோ அப்படித்தான் இந்த குழந்தையை நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அடுத்த நாள் அந்த குழந்தையோடு அவர் அந்த பள்ளிக்கு சென்ற போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால், தமிழக அரசின் பல்வேறு துறையை சார்ந்த ஜீப்புகள் எல்லாம் அந்த பள்ளியினுடைய முகப்பிலே நின்று கொண்டிருந்தன. கல்வித்துறை, பொதுப்பணித்துறை என்று பல்வேறு துறையின் வாகனங்கள் நின்று கொண்டு அந்த அதிகாரிகள் அந்த தலைமை ஆசிரியரிடம், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு கழிப்பறை வேண்டுமா, சாலையை மேம்படுத்த வேண்டுமா, உங்கள் பள்ளிக்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ சொல்லுங்கள், இன்றே செய்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். இந்த எந்த வசதியையும் மாவட்ட ஆட்சியர் கேட்கவில்லை. மாவட்ட ஆட்சியர் செய்ததெல்லாம் அவர் குழந்தையை கொண்டு போய் ஒரு அரசு பள்ளியில் சேர்த்ததோடு சரி. ஒரு மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய பிள்ளையை அரசு பள்ளியில் சேர்த்தவுடன் அந்த பள்ளிக்கு எல்லா வசதிகளும் வந்துவிட்டது என்று சொன்னால், நாம் ஏன் பொதுப்பள்ளி முறையை கேட்கின்றோம் என்ற நியாயத்தை நீங்கள் உணர்வீர்கள் என்று நம்புகிறோம். You know, we live in a very strange country. We have state assemblies and we have the parliament in Delhi. In all the state assemblies in the country and in the parliament every year, there is a budget prepared for various things. It has an education budget also. And our MLAs and members of parliament vote every year for education budget. The dilemma is that they vote for education in schools and colleges where their own children don't go to study. As if they are voting for education budget for somebody else's children. It is for this reason they have no vested interest in allocating adequate budget or in approving schemes and programs which will actually change the face of the schools. Their vested interests lie only in private and commercialized schools. And that is the irony of our country's assemblies and parliament. And as long as this persists, there is no hope that we will ever be able to improve the quality of government schools and make them credible in the eyes of the people of our country. இந்தியா ஒரு வினோதமான நாடு. இந்த நாட்டில் மாநிலத்துக்கு மாநிலம் சட்டமன்றம் இருக்கிறது, பாராளுமன்றம் இருக்கிறது. சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நிதி அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள், பல்வேறு துறைக்கு நிதியை ஒதுக்குகிறார்கள். ஆனால் நிதிகளை ஒதுக்கும் போது கல்விக்கு இவர்கள் மிக குறைவாக ஒரு அக்கறையின்மை தன்மையோடு நிதி ஒதுக்குகிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அந்த நிதியை ஒதுக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பிள்ளைகள் பொதுப்பள்ளியிலே படிப்பதில்லை. ஆனால் பொதுப்பள்ளிகளுக்கு என்ன தேவை இருக்கிறது, எவ்வளவு நிதி தேவை இருக்கிறது என்பதை பற்றி அவர்களுக்கு என்னவே தெரியாது. அந்த வினோதத்தை நாம் இந்தியாவில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாறும் வரை அனைவருக்கும் ஒரு தரமான கல்வி பொதுப்பள்ளி மூலம் கிடைப்பது சாத்தியமில்லை. I conclude by briefly making a reference to the new act called Right to Education Act of 2009 passed by the Parliament, applicable to the whole country. In this act, the government has taken a stand of not strengthening the quality of government schools. You probably won't believe it. How can an act be passed and called Right to Education Act and not take a strong stand for improving the quality of the government schools? So what is the act for? Act has taken a stand to promote privatization and commercialization of the entire school system. In addition, Act has also taken a stand as provisions for promoting a multi-layered school system which promotes discrimination. Amazingly, this Act also does not give free education. It says all the children
whose parents have admitted them to free charging private schools will not have a right to free education. It tells you who will not have a right to free education. And nowhere it says that all children will be guaranteed free education. What it guarantees is that rapidly government schools will be demolished because the quality is being deteriorated, and they'll be replaced by private high fee charging schools, and corporate houses, NGOs will make money out of them. This is why we oppose the Right to Education Act. நான் என்னுடைய உரையை 2009 கல்வி உரிமை சட்டத்தை பற்றி பேசி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த கல்வி உரிமை சட்டம் அரசு பள்ளிகளை வலுப்படுத்த எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், அது எப்படி ஒரு கல்வி உரிமை சட்டம் அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவதற்கு வழி செய்யாமல் இயற்றப்பட்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த கல்வி உரிமை சட்டத்தில் பல வகையான கல்வி முறை தொடர்வதற்கான வழியை அனுமதித்திருக்கிறார்கள். இந்த கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக பொதுப்பள்ளிகளை பலவீனப்படுத்துவதன் மூலம் அவர்கள் அரசு பள்ளிகளை பலவீனப்படுத்தி தனியார் பள்ளிகளை ஊக்குவித்திருக்கிறார்கள். இதனுடைய பலன் தனியார் முதலாளிகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் NGOக்களும் லாபம் கொளிக்கத்தான் இந்த சட்டம் வழி செய்கிறது. The All India Conference gives a call to all the people of Chennai and Tamil Nadu and the people beyond the borders of Tamil Nadu to join hands with our agenda of abolishing all forms of privatization and commercialization of education, all forms, direct or indirect, hidden or not hidden, and replace all these schools by state-funded schools of high quality without any fees, from pre-primary, from kindergarten, nursery, all the way to class 12. Not a penny, not a paisa should be charged from any child under any excuse. And this will be the free education. Not just this, for the children of the poor, special measures will have to be taken because they belong to poor families, their parents earn low wages. Therefore, extra support will have to be given in order to ensure their proper nutrition, proper health services, all the material required for good studies should be available to them at their homes also, and all support required to excel in education. Only then there will be a genuine right to education, and this right to education will be fully in consonance with the Constitution of India, which Baba Saheb Ambedkar helped and guided to and wrote this Constitution, which believes in equality for all citizens. It believes that there should be no discrimination in the country. It also believes that all the people belonging to the scheduled caste, scheduled tribe, Dalits and tribals, OBCs, who have been exploited for centuries, and even the Muslim minority, which are almost like Dalits and OBCs in their level of economic and social levels, all these children must receive entirely free education, and that can only be possible through a common school system. And we dare say common school system is the only system of schooling which fulfills the values and principles of the Constitution of India. பல்வேறு கிராமங்களிலிருந்தும் பல்வேறு நகரங்களிலிருந்தும் 2 நாள் மாநாட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட பொருள் குறித்து விவாதிப்பதற்காக கூடினோம். அந்த பொருள் என்னவென்றால், கல்வியில் வணிக மயத்தை அனைத்து வகையிலும் ஒழிக்க வேண்டும். அப்படி ஒழித்து அதற்கு மாற்றாக முழுமையாக அரசின் பொறுப்பிலும் செலவிலும் பொதுப்பள்ளி மூலமாக தொடக்க கல்வி முதல் மேல்நிலை கல்வி வரை கிடைக்கின்ற கல்வி உரிமை வேண்டும் என்று கோரக்கூடிய அந்த மாநாடு. அது ஏன் என்று சொன்னால், ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது. அவர்கள் பெற்றோர்களால் கூடுதலாக பணம் ஈட்ட முடியாது என்ற காரணத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து முதல் பல்வேறு வகையான வசதிகளை நாம் செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்பொழுதுதான் ஒரு ஆரோக்கியமான முழு அறிவை பெற்ற பிள்ளையாக அந்த பிள்ளைகளால் வளர முடியும்.
அப்படிப்பட்ட கல்வி முறை எங்கே சாத்தியம் என்று சொன்னால் அது பொதுப்பள்ளி மூலமாகத்தான் சாத்தியம். பொதுப்பள்ளி முறை மட்டுமே அப்படி ஒரு கல்வி முறையை தர முடியும். அதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது விரும்பினார்கள். அந்த பார்வையில் தான் அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்க வேண்டுகிறது. வாய்ப்பு மறுக்கப்பட்ட அத்தனை பிரிவு மக்களும், அது பெண்களாக இருக்கலாம், அது தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட மக்களை போன்றே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கலாம், இப்படி இருக்கக்கூடிய அனைத்து பிரிவு மக்களுக்கும் தரமான கல்வியை கட்டணம் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் ஒன்றாக பயிலக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது பொதுப்பள்ளி மூலமாக மட்டுமே சாத்தியம். அப்பொழுதுதான் இந்திய அரசியல் அமைப்பு எந்த விழுமியங்களை எதிர்பார்க்கிறதோ அந்த விழுமியங்களை நாம் மக்களிடம் உருவாக்க முடியும். The whole country will look with great hope and faith to the people of Tamil Nadu because you have had the experience of being led by the great leaders like Periyar and Singaravelar. And the whole movement of self-respect, dignity for every individual has been led and experienced by the people of Tamil Nadu. So I want to say salutations to the people of Tamil Nadu. Please move forward. Fight against privatization and commercialization and follow in the footsteps of Periyar and Singaravelar and give us hope and faith to keep fighting like the people have fought in Tamil Nadu for their basic democratic rights, and we will continue to look at you for the guidance and for leadership, and the whole country will learn from you. Thank you. Tamil Nadu மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு மாநிலம். ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்களும் சிங்காரவேலர் அவர்களும் சுயமரியாதை இயக்கத்தை கட்டி வளர்த்தார்கள். சுயமரியாதை இயக்கம் ஒரு தன்மான உணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது, ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியது, தன்மானம் மிக்கவர்களாக வாழ வழிவகுத்தது. அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்தியாவிற்கு தலைமை தாங்க வேண்டும். வணிகமயத்தை எதிர்த்த போராட்டத்திலே, பொதுப்பள்ளி மூலமாக கல்வி உரிமை கோருகின்ற போராட்டத்திலே எங்களை வழிநடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளோடு என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். அவர் தன்னுடைய உரையை ஜிந்தாபாத் என்று முடிக்கின்றார். புரட்சி ஓங்குக, கல்வி பரவலாக்குக என்று கோரி தன்னுடைய உரையை முடிக்கின்றார். அறிவாலும் கருத்தாலும் களத்தில் இறங்கி போராடக்கூடிய பேராசிரியர் அனில் சர்கோபாலுக்கு இணையாக இந்திய நாட்டிலே ஒரு மாணவர் அமைப்பு இருக்கிறது என்றால் அது இந்திய மாணவர் சங்கம் என்பது அனைவரும் அறிவர். தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி போராட்டத்திலே பல கட்டத்தில் இந்த இந்திய மாணவர் சங்கம் முன்கை எடுத்ததும், அந்த சமச்சீர் கல்விக்காக கோட்டைக்கு முன்பாக ரத்தம் சிந்தியதும் தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் KS கனகராஜ் அவர்களை பேச அழைக்கின்றேன். அன்புமிக்க தோழர்களே, கல்வியில் வணிக மையத்தை ஒழித்து பொதுப்பணி முறையை உருவாக்குவதற்காக 2 நாட்கள் இங்கு நடைபெற்ற இந்த மாநாட்டுடைய இறுதியில் நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் கனகரத்னம் அவர்களே, பொதுப்பணிக்கான மாநில மேடையினுடைய பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களே, எழுத்தாளரும் வழக்கறிஞருமான சிகரம் செந்தில்நாதன் அவர்களே, எனக்கு முன்பாக பல்வேறு கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிற இந்தியாவின் மிக முக்கிய கல்வியாளர்கள் ஒருவரான பேராசிரியர் அனில் சடகோபால் அவர்களே, இந்த 2 நாள் மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற பிரதிநிதிகளே, இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்திருக்கிற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களே, தோழர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாநாட்டை, அதுவும் ஒரு அகில இந்திய ரீதியிலான ஒரு மாநாட்டை நடத்துவது என்பது எவ்வளவு சிரமமிக்க பணி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தினுடைய மதுரை மண்ணிலே இந்திய மாணவர் சங்கத்தினுடைய வணிக மையத்தை கைவிட வேண்டும். அதே போல அந்நிய பல்கலைக்கழகங்களை இந்திய மண்ணிலே அனுமதிக்க கூடாது. தமிழகத்திலே முழுமையான சமச்சீர் கல்வி முறையை
கல்வி உரிமைக்கான போராட்டத்தை இந்தியா மண்ணிலே புதிய வியூங்களோடு முன்னெடுத்து செல்வதற்காக இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு செப்டம்பர் 4ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரைக்கும் மதுரையிலே தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கான பணியை நாங்கள் கடந்த ஒரு மாத காலமாக இருந்து மாநாட்டு பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஒரு அகில இந்திய மாநாட்டை நடத்துவது ஒரு சிரமமான பணி என்று அந்த பணியில ஈடுபட்டு உணர்ந்திருக்கிற காரணத்தினால் பொதுப்பணிக்கான மாநில மேடையினுடைய முன்முயற்சியோடு இந்த 2 நாட்கள் நடந்திருக்கிற இந்த மாநாட்டு பணியில ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கல்வியை பற்றி நாம் பல இடங்களில் இந்த 2 நாட்களில் நாம் விவாதங்களை நடத்தி இருக்கிறோம். கார்ல் மார்க்ஸ் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கல்வியை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு சமூகத்திலே கல்வி அந்த சமூகத்திலே எந்த வர்க்கம் ஆளும் வர்க்கமாக இருக்கிறதோ அந்த வர்க்கத்தினுடைய கருவியாக அந்த வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாக்கிற கருவியாக கல்வி இருக்கும் என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார். இன்னைக்கு இந்தியாவிலும் உலகெங்கிலும் இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய மக்களுக்கான முழுமையான கல்வியை பெறுவதாக இந்திய நாட்டுடைய விடுதலை போராட்டத்தின் போது விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் பேசினார்கள். விடுதலை போராட்டம் முடிந்து நாடு விடுதலை பெற்ற பிறகு நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் கல்வியை வழங்குவதாக உறுதியளித்தார். ஆனால் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வெறும் 71% பேருக்கு தான் இந்தியாவில் எழுத படிக்க தெரியும். இந்திய நாட்டுடைய பிரதமருடைய இந்த அரசாங்கத்துடைய கணக்குப்படி இங்கே எழுத தெரியும் என்று சொன்னால் வெறும் கையெழுத்து போடுவது மட்டும்தான். கையெழுத்து போட தெரிந்தவர்களே 71% தான். சதவீதத்தில் எல்லாரும் இதை மக்கள் தொகையை நாம் சொன்னால் மீதம் இருக்கிற எழுத படிக்க தெரியாதவங்களுடைய எண்ணிக்கை கோடிக்கணக்கில் வரும். இன்னும் கல்வி அறிவே சென்று சேராத மக்களுடைய எண்ணிக்கை கோடிக்கணக்கில் 65 ஆண்டுகால சுதந்திரத்திற்கு பிறகும் இந்த தேசம் வைத்திருக்கிறது. இதை மிகப்பெரிய அவலமாக கொள்ள வேண்டிய இதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இன்றைக்கு மக்கள் நலனில் அக்கறை இருக்கிற அனைவருக்கும் இருக்கிறது. அந்த போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் இந்த தேசம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கல்வி முறையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஏராளமான வியாபாரம் இன்றைக்கு கல்வியில பெருகி இருக்கு. நான் ஒரு வருடத்துக்கு முன்னாலே தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற தென்னாப்பிரிக்காவுடைய தலைநகர் ஜோகன்னஸ்பர்க்கில் நடந்த உலக மாணவர் இளைஞர் மாநாட்டிற்காக அங்கு சென்றது. தென்னாப்பிரிக்காவில் அங்க இருக்கிற கல்விக்காக செயல்பட்டு இருக்கிற மாணவர்களுடைய நண்பர்களோடு தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், தென்னாப்பிரிக்காவில் 10 வருடங்களுக்கு முன்பாக இருந்து தனியார் பள்ளி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல தனியார் பள்ளிகள் தென்னாப்பிரிக்காவின் பல இடங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இதர பல நாடுகளில் இருக்கிற மாணவ வகுப்பில் இருந்து இளைஞர் அமைப்பில் இருந்து வந்திருந்தவர்களோடு பேசும் பொழுது அவர்களும் தெரிவித்தது, பரவலாக கல்விக்காக செலவிட்ட அரசு செலவிட்ட தொகை படிப்படியாக குறைக்கப்பட்டு கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் கையிலே உலகத்தின் பல இடங்களில் பல நாடுகளில் கல்வி தரப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற அரசுகள் பின்பற்றுகிற பொருளாதார கொள்கையினுடைய பொருளாதார கொள்கையோடு தொடர்புடையதாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்திய மண்ணிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற நவீன தாராளமயமாக்கல் கொள்கைகள் உலகம் முழுவதும் உலக வர்த்தக நிறுவனத்தால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் முன்னெடுக்கப்படுகிற நவீன தாராளமய கொள்கைகள் இன்னைக்கு அனைத்து துறைகளையும் வியாபாரமயமாக்கி இருக்கிறது. கல்வித்துறையும் அது விட்டு வைக்கிறது. உலக வர்த்தக நிறுவனம் இந்தியாவில் கணக்கிட்டிருக்கிறது. இந்தியாவுடைய உயர்கல்வித் துறையிலே ஒரு வருடத்திற்கு 1,65,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு புறப்படுகிறது. மாணவன் வாங்குகிற நோட்டு புத்தகத்திலிருந்து கல்வி கட்டணம் செலுத்துகிற வரை இவ்வளவு தொகை ஒரு வருடத்திற்கு, அதுவும் 10% பேர் மட்டும்தான் 65 ஆண்டு விடுதலைக்கு பிறகும் இந்திய மண்ணில் உயர்கல்வி பெறுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அத்தகைய நிலையிலேயே இவ்வளவு பெரிய தொகை பிறங்குகிறது என்று சொன்னால் இந்த தொகையை எப்படி பெருமுதலாளித்துவ நிறுவனங்களும் மல்டிநேஷனல் கார்பரேஷனும் எப்படி இந்த தொகையை பங்கிட்டுக் கொள்வது, அந்த தொகைக்கான உரியவர்களாக அவர்கள் எப்படி மாறுவது என்கிற திட்டத்தை உலக வர்த்தக நிறுவனம் தயாரித்து இந்திய அரசிடம் அளிக்கிறது. அது மாதிரி உலகத்தில் இருக்கிற 3ஆம் உலக நாடுகளில் பல நாடுகளில் கல்விக்காக அதிகமாக மக்கள் செலவிடுகிற அரசு செலவிடுகிற நாடுகளில் எல்லாம் அந்த தொகையை எப்படி தனியாருடைய லாபமாக மாற்றுவது என்பதற்கான திட்டத்தை உலக வர்த்தக நிறுவனமும் ஏகாதிபத்திய நிறுவனங்களும் அளித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுக்க கல்வி வியாபாரம் என்பது மிகப்பெரிய வியாபாரமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கல்வி வியாபாரத்துக்கான போராட்டத்தை நாம் முன்னெடுத்தோம் என்று சொன்னால் நவீன தாராளமயமாக்கலுக்கு எதிரான போராட்டத்தோடு அது இணைந்து நடத்த வேண்டிய தேவை என்பது இருக்கு. இங்கே சமச்சீர் கல்விக்கான போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் நடத்தியதாக தோழர் பிரின்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார். 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் சமச்சீர் கல்வி என்கிற வார்த்தையை உருவாக்குவதை ஆரம்பித்து அந்த சமச்சீர் கல்விக்கான தேவையை இந்த மாநிலம் முழுக்க கொண்டு சென்று சமச்சீர் கல்விக்கான பள்ளி கோரிக்கை மாநாடுகளை நடத்தி மாவட்ட அளவிலே போராட்டங்களை நடத்தி மாநில அளவிலான கோரிக்கையாக
அதை மாற்றி இந்த போராட்டத்தை 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் இந்திய மாணவர் சங்கம் நடத்தியது. இன்னும் முழுமையான சமச்சீர் கல்வி வந்துவிடுகிறது. ஆனால் ஒரு சமச்சீர் கல்விக்கான முதல் படியாக பொதுப்பாட திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த பொதுப்பாட திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது இந்திய மாணவர் சங்கமும் கல்வியாளர்களும் அதை அந்த சமச்சீர் கல்வி போராட்டத்தினுடைய முதல் படியாக நாம் பார்த்தோம். நீண்ட போராட்டத்தினுடைய நம்பிக்கையாக அந்த நம்பிக்கையை பற்றிக்கொண்டு அடுத்தடுத்த கட்ட போராட்டத்திற்கு நகர்த்தி செல்ல வேண்டிய தேவையோடு சமச்சீர் கல்விக்கான அந்த பொதுப்பாட திட்டத்தை முதல் படியாக இந்திய மாணவர் சங்கம் பார்த்தது. இன்றைக்கு தமிழகத்தில் ஏராளமான கல்விக்கூடங்கள் இருக்கின்றன. தனியார் பள்ளிகளுடைய வளர்ச்சி ஒரு பெரிய அளவில் இருக்கிறது. கடந்த 10-15 ஆண்டுகளாக அரசு புதியதாக எந்த உயர்கல்வி நிறுவனங்களையும் தமிழகத்தில் உருவாக்கவில்லை, புதிய கல்விக்கூடங்களை உருவாக்கவில்லை. ஆனால் கடந்த பட்ஜெட்டில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அதிமுக அரசு சில அரசு கல்வி நிறுவனங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அரசு கல்வி நிறுவனங்களை, அரசு கல்லூரிகளை, அரசு பொறியியல் கல்லூரிகளை, அரசு பாலிடெக்னிக்குகளை, அரசு கலைக்கல்லூரிகளை அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே முதலீட்டுக்காக வருகிற அந்நிய நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனிகள் அவர்களுடைய தொழிற்சாலைகளை வேலை செய்வதற்கு குறைந்தபட்ச தொழில்நுட்ப திறன் இருக்கிற இளைஞர்கள் இங்கே தேவைப்படுகிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு தங்களுடைய செலவிலே பயிற்சி அளிப்பது என்பது தேவையில்லாத செலவாக அவர்கள் பார்க்கிறார்கள். எங்கெல்லாம் அவர்களுக்கு அந்த தொழில்நுட்ப அறிவோடு ஆட்கள் தேவைப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அரசே அத்தகையவர்களை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். இங்க இருக்கிற மாணவர் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தும் போது அதையெல்லாம் பார்க்காத, அதையெல்லாம் செவியிலே போட்டுக் கொள்ளாத இந்த மாநில அரசுகள், பன்னாட்டு முதலாளிகள் கேட்டுக்கொண்டவுடன் தங்களுடைய செலவிலே கல்லூரிகளை, பள்ளிகளை துவக்குகிற வேலையை இங்கே செய்கிறார்கள். இந்த அரசியல் தான் தேசம் முழுவதும் இருக்கிறது. இந்தியாவுடைய கல்வி வரலாறு என்பதே கல்வி அளித்த வரலாறு கிடையாது. கல்வி மறுப்பினுடைய தொகுப்பு தான் இந்திய கல்வியினுடைய வரலாறு. அது சனாதன காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் கல்வி மறுப்பினுடைய தொகுப்பு தான் இந்திய கல்வியினுடைய வரலாறு. இந்த விடுதலைக்கு பிறகு கூட இந்திய நாட்டு முதலாளிகளுக்கு தேவையான ஆட்களை உருவாக்குவதற்கு அளவிலான கல்வியை மட்டும்தான் இந்திய நாட்டுடைய அரசு மக்களுக்கு வழங்கி இருக்கு. இன்றைக்கு தாராளமயமாக்கல் கொள்கை மூலம் லாபமடைவர்களுக்கு உதவி செய்வதற்கு தேவையான அளவுக்கான கல்விக்கூடங்களை உருவாக்குவதும், இன்னொரு பக்கம் கல்வியே முழுக்க வியாபாரமாக்கி அதிலிருந்து லாபத்தை கொண்டு செல்வதுமான வேலைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு நூற்றாண்டு கால போராட்டத்துக்கு பின்பாக அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வந்திருக்கிறது. 1000 ஓட்டைகளோடு அந்த கட்டாய இலவச கல்வி வந்திருக்கிறது. அந்த கட்டாய இலவச கல்விக்கான நகல் எப்போதெல்லாம் மக்களவையிலே, மாநிலங்களவையிலே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அந்த மக்களவைக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி எம்பிக்கள் மிகப்பெரிய விவாதங்களை அதில் நடத்தி இருக்கிறார்கள். ஏராளமான திருத்தங்களை முன்மொழிந்திருக்கிறார்கள். 0 to 18 அந்த வயது நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதை தொடங்கி நிதி இல்லை என்பதை அழுத்தமாக குறிப்பிட்டு ஒரு நிதி என்பது எவ்வளவு செலவாகும் என்கிற திட்டம் உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான நிதி அளிக்கப்பட வேண்டும். அதே போல அரசு பணிகளை பலப்படுத்துவது, தனியார் பணிகளை கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மட்டுப்படுத்துவது என்கிற ஏற்பாட்டோடு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பல முனைகளில் இருந்து மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் நாடாளுமன்றத்திற்குள்ளே மிகப்பெரிய போராட்டத்தை உள்ளே இருந்து நடத்தி இருக்கிறார்கள். இந்திய வரலாற்றில் அது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. வெளியே இந்திய மாணவர் சங்கம் போன்ற அமைப்புகளும் இதே போல ஒரு முழுமையான அனைவருக்கும் கட்டாய கல்வி சேர வேண்டிய தேவையொட்டி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தினோம். ஆனால் இந்த சட்டம் ஓட்டைகளோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எப்படி பொதுப்பாட திட்டத்தை நம்பிக்கையின் முதல் படியாக பார்த்தோமோ அப்படி ஒரு முதல் படியாக வைத்து ஒரு முழுமையான அனைவருக்கும் கட்டாயமான கல்வி சேர்க்கிற ஒரு சட்டம், அத்தகைய போராட்டத்தை மாணவர்கள் மத்தியிலே கொண்டு செல்லவும் விரிவான அளவில் திரட்டுவமான வேலையை இந்திய மாணவர் சங்கம் இந்திய தளத்திலே செய்யும். இவ்வாறியான மாநாடுகள் வெற்றி பெறட்டும். அனைவருக்கும் பொதுவான கல்வியை உறுதிப்படுத்துவோம். இந்த வர்க்க சார்பான அரசியலை முறியடிப்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை செய்யும். Comrade K.S. Kanagaraj said that he will support all struggle. They will struggle and fight and stand by all people who are the part of this conference, unlike these conferences, in the struggle for abolishing commercialization of education and to bring in
a true right to education to all people. With this promise, I conclude his speech. I now welcome Thiru Sigaram Senthilnathan. He is a serious literary critic, an advocate, a cultural activist. He is a multifaceted personality. 30 years for cultural revolution, for protecting the cultural identity of the people and carrying forward a common school system struggle based on hybrid school and mother tongue as a medium of education. I now call Sigaram S. Senthilnathan to kindly address this rally. இரண்டு நாள் மாநாட்டை, அதுவும் அகில இந்திய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திவிட்டு அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வெற்றிக்கு மூல காரணமான நம்முடைய ஐயா கனகசுந்தரம் அவர்கள் சொன்னது போல சூப்பர்மேன் நம்முடைய பிரின்ஸ் கஜேந்திர பாபு. Give big hand என்று சொல்வார்கள், அது வர வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறிய குழுவினரை வைத்துக் கொண்டு அகில இந்திய அளவில் ஒரு மாநாட்டை நடத்தி காட்டுவது என்பது ஒரு சாதாரணமான செயல் அல்ல. சில மனிதர்களை அவரே ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அதுபோல பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவரே ஒரு இயக்கமாக இருந்து அதை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட வெற்றி திருமகன்கள் இருந்தால் தமிழ்நாடு கல்வித்துறையிலே சாதிக்க வேண்டியதை சாதிக்கும் என்று நம்பலாம். நேற்று பிரின்ஸ் கஜேந்திர பாபு பேசுகையில் ஒரு விஷயத்தை சொன்னார். சென்னை நகரிலே இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகள் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, எதிர்காலத்திலும் பல பள்ளிகள் மூடப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று எடுத்து சொன்னார். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை திருப்பி பார்க்க வேண்டும். சங்க காலத்திற்கு பிறகு 1800 ஆண்டுகள் தமிழ்நாடு கல்வியை பின்தங்கி இருந்த ஒரு நாடு. 1901 மக்கள் கணக்கெடுப்பு நடந்த போது தமிழ்நாட்டிலே படித்தவர்களுடைய எண்ணிக்கை 1% தான். நம்முடைய கனகராஜ் அவர்கள் சொன்னார், இப்போது 71% என்று சொன்னார். அப்படி சொன்னாலும் இன்னும் 30% மக்கள் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். வெள்ளைக்காரன் வெளியேறிய போது தமிழ்நாட்டிலே படித்தவர்களுடைய எண்ணிக்கை 13% தான். இந்த சூழ்நிலையிலேதான் தமிழ்நாட்டிலே கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற குரல் எழுந்தது. போபாலில் இருந்து வந்திருந்த பெரியவர் சொன்னார், பெரியாரை பற்றி சொன்னார், சிங்காரவேலரை பற்றி சொன்னார். உங்களிலே பல பேருக்கு சிங்காரவேலரை தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். 1924 சென்னையிலே மாநகராட்சி தேர்தல் நடந்த போது யானை கவனியிலே அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிகளுடைய சார்பாக தேர்தலிலே நின்று ஜஸ்டிஸ் கட்சியை தோற்கடித்து வென்றவர் சிங்காரவேலர். அது மாத்திரம் அவருடைய சாதனை அல்ல. அந்த நாளில் சென்னை மாநகராட்சியிலே இருந்த பள்ளிக்கூடங்கள் 74 பள்ளிகள் இருந்த இடத்தில் அவர் மாநகராட்சி உறுப்பினர் தான். அவர் மேயர் அல்ல, அவர் சைதை துரைசாமியும் அல்ல, மா சுப்பிரமணியமும் அல்ல.
ஒரு வட்ட செயலாளர் மாநகராட்சியிலே சுறுசுறுப்பாக இயங்கி மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அன்றைக்கு மாநகராட்சியினுடைய பள்ளிகளினுடைய எண்ணிக்கையை 98 உயர்த்தி காட்டினார். இன்றைக்கு மதிய உணவு என்று சொல்கிறார்கள். அவர் மதிய உணவை அறிமுகப்படுத்தினார். மாணவர்களை அடிக்காதே என்று சொல்லுகிறார்கள். வகுப்பிலே பிறந்தே இருக்கக்கூடாது என்று தீர்மானம் போட செய்தவர் சிங்காரவேலன். இன்னும் பல அரிய சாதனைகளை எல்லாம் அன்றைக்கு செய்திருக்கிறார். அந்த மாநகராட்சி இன்றைக்கு பள்ளிகளை மூடுவதற்கு வருகிறார். காமராஜர் முதலமைச்சரானார். காமராஜர் முதலமைச்சரான முதல் 5 ஆண்டுகளில் 6000 பள்ளிகள் தமிழ்நாட்டிலே அரசு சார்பில் துவக்கப்பட்டன. காமராஜருடைய அந்த ரெக்கார்டை எந்த திராவிட கட்சியாலும் இன்றைக்கும் முறியடிக்க முடியவில்லை. பள்ளியிலே நம்முடைய லட்சியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அரசு பள்ளிகளை திறக்க வேண்டும். அந்த பள்ளிகள் தரமுடையதாக இருக்க வேண்டும். இதை மனதிலே வைத்துக் கொண்டுதான் பிரின்ஸ் கஜேந்திர பாபு பேசுகிற போது மாநகராட்சி பள்ளிகள் ஏற்கனவே மூடப்பட்டிருக்கின்றன, இன்னும் மூடப்படக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கின்றன என்று சொன்னார். நான் நீங்கள் எல்லாம் கலை நிகழ்ச்சிக்கு காத்திருக்கிற போது இந்த நிகழ்ச்சி 1 மணி நேரத்தில் முடிய வேண்டும் என்று ஏற்கனவே கேட்டுக்கொண்ட போது கூடுதலாக பேசுவதற்கு பல்வேறு செய்திகள் இருந்த போதும் அவைகளை எல்லாம் வேறு சந்தர்ப்பத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்பதாலே ஒரே ஒரு வேண்டுகோளை மாத்திரம் உங்கள் மத்தியிலே வைத்து நான் விடைபெறுவேன். ஏற்கனவே பிரின்ஸ் சொன்னது போலவே தமிழ்நாட்டில் எந்த மூலையிலாவது அரசு பள்ளியோ அல்லது அரசு உதவி பெறுகிற பள்ளியோ மூடப்படுமே ஆனால் அதை தடுப்பதற்கான எழுச்சி மிக்க போராட்டங்களை நடத்துவதற்கு நாம் முன்வர வேண்டும். அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் திரட்டி போராட வேண்டும். வள்ளுவர் கோட்டத்திலே நாம் போராடினோம், இங்கே பொதுக்கூட்டத்திலே பேசுகிறோம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோலவே களப்பணி ஆற்ற வேண்டும். முக்கியமான களப்பணி என்பது எந்த மூலையில் தமிழகத்தினுடைய எந்த மூலையில் அரசு பள்ளியோ அரசு உதவி பெறுகிற பள்ளியோ மூடப்படுமானால் அதற்கு எதிராக மக்களை திரட்டுங்கள் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். He had promised a movement for the people for building common school system. With that promise, he had concluded his speech, and the entire Tamil Nadu will really rise up to the occasion for demanding the necessary legislation, for creating the necessary willpower with the government to implement a right to education which will provide common school system based on neighborhood school. We all conclude this rally, this seminar at the rally with this speech. We are going to have a play by a Kannada dream that is followed by a play by Moontam Arangu, Manu Makale Manmohan. இந்த கூட்டம் நிறைவடைகிறது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து 2 கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. கன்னடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் ஒரு 20 நிமிடம் அவர்களுடைய நாடகத்தை நம் முன்பாக நிகழ்த்த விரும்புகிறார்கள். அந்த நாடகத்தை தொடர்ந்து மனு மகாலே மனுமோகன் என்கின்ற இந்த மாநாட்டினுடைய மைய கருத்தை விளக்கக்கூடிய ஒரு நாடகத்தை 3ஆம் அரங்கு பள்ளி மாணவர்களோடு இணைத்து தயாரித்திருக்கிறார்கள். அந்த நாடகம் நடக்க இருக்கிறது. இந்த 2 நிகழ்வுகளோடு இந்த கூட்டம் நிறைவடையும். இப்பொழுது நாடகத்திற்கு வழிவிட்டு நாங்கள் இறங்குகின்றோம். நன்றி. லோகேஷ்னா
நானே தூக்குவாங்கடா, டேய் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு. விக்னேஷ் தூக்கணும். இந்த பாட்டு தூக்கணும். கம்போடியம் இதை தூக்கணும்டா. வெயிட் பண்றா. இதே பெஸ்ட்டா, இதே பெஸ்ட் தாங்க. பாடுறா, நான் தான் தூக்க சொல்றேன்ல. வெயிட் தெரியுதாண்ணா அதுல எங்க அது ஓபன் பண்ணி வச்சிருந்தது? அது க்ளோஸ் பண்ணுங்க. அதாவது மினிமைஸ் பண்ணணும். ஓகே, அது இல்ல தம்பி. இப்போ அது ஓபன் பண்ணீங்க.